கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஒரு செய்தியை குறித்து தியானிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுது என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். காரணம் என்னவென்றால், மானானது நீரோடே சொல்லப்பட்டிருக்கு. இல்லை ஆடுன்னு போடலை, கரடின்னு போடலை, சிங்கம்னு போடலை, எதுவுமே போடலை. ஆனால் ஆடுன்னு சொல்ல, இந்த மானுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்ன காரணம்னா, வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க, ஒரு ஆடு, ஒரு புலி, சிங்கம்லாம் மானை இப்போ சிரண்டிட்டுன்னா அதுக்கு நிறைய ரத்தம் வரும். அந்த ரத்தம் வரும்போது அது ஓடும்போது ஓடி தண்ணியை குடிச்சிட்டும்போது பின்னால் துரத்தி வரக்கூடிய சிங்கமும் புலியுடைய மோப்பு சக்தி மாறி போயிடும். அது எங்கே போகுதுன்னு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது அந்த பிளட்டு அதுலேருந்து வெளியே வரும்போது தண்ணியை குடிக்கும்போது அந்த பிளட்டு ஸ்டாப் ஆகுது. இயற்கையாகவே அதுக்கு ஒரு சுரக்குது. இதில் நம்ம கற்றுக்கூட விஷயம் என்ன, வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், கவலை இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், அநேக நாட்களில் எதுவுமே எதிர்பார்க்க நினச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுது போல என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுன்னு தாவீது சொல்கிறான். அதே போல் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லு, அவர் உனக்கு அற்புதத்தை செய்வேன்னு சொல்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.